ஹாய் எவ்ரி ஒன், அன்பாக்சிங் பண்ண போகிற ப்ராடக்ட் என்னென்னா ஸ்பீகன் ஸ்டெடி பூஸ்ட் பிடி கார் சார்ஜர். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 45 வாட்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா iOS ஆண்ட்ராய்டு ரெண்டுக்கும் கம்பேட்டபிளாக இருக்கும். குவால்காம் குவிக் சார்ஜ் 3.0 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ட் பவர் டெக்னாலஜி, ஸ்மார்ட் ஐசி சிப் ப்ரொடெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா யூஎஸ்பி ஏயும் இருக்குது, சியும் இருக்குது. இதில் வந்து ஒரு இது பார்த்திங்கன்னா இந்த ஏ டைப் வந்து பார்த்திங்கன்னா குயிக் சார்ஜ், அதுக்கப்புறம் சி டைப் வந்து பார்த்திங்கன்னா பிடி 3.0. இதிலே பார்த்திங்கன்னா அதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் போட்டிருக்காங்க. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போட்டிருக்கிறது 1999 போட்டிருக்காங்க. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1349 கிட்ட வருது. இப்போ நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறத. உள்ளே பார்த்திங்கன்னா சார்ஜர் மட்டும்தான் இருக்குது, பவர் கேபிள் வந்து வரல. நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா கேபிள் வந்து யூஸ் பண்ணிக்கணும் வாங்கி தனியாக. இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், பவர் கேபிள் வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க, ப்ளக்இன் பண்ணிவிட்டு. அவ்வளோதான், வேறு எதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கனோட கார் அடாப்டர். ரொம்ப சின்ன சைஸில் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மேலே உள்ளது ஏ டைப் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி டைப் ஏ உள்ளது, கீழே வந்து டைப் சி ரெண்டுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து குயிக் சார்ஜ் உள்ளது, இது வந்து பிடி 3.0. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் கேபிள் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் சார்ஜிங் டைம் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்பீக்கன்லேயே பார்த்திங்கன்னா யூஎஸ்பி பிடி பவர் டெலிவரி கேபிள்லாம் கூட சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அதை ட்ரை பண்ணி பாருங்கள், அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி கேபிளும் நம்மள்ட்ட இருக்குது, அதுவும் போட்டு செக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கேபிள்லையும் போட்டு செக் பண்ணலாம், எப்படி வந்து சார்ஜிங் டைம் அதுக்கப்புறம் ஸ்பீடெல்லாம் வந்து எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். நம்ம காரோட சாக்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, 12 வோல்ட் 120 வாட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு. அதில் வந்து இந்த சார்ஜரை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இக்னிஷன் ஆன் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி வந்து லைட் வந்து எரியும். அப்போ தான் வந்து சார்ஜிங் ஆகிறது ஸ்டேஜில் இருக்குங்கிறத வந்து தெரியும். இப்போ சார்ஜரில் பார்த்திங்கன்னா பிடி கேபிள் கனெக்ட் பண்ணல, நார்மல் கேபிள் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சார்ஜிங் பார்த்திங்கன்னா 92% கிட்ட இருக்குது. இப்போ டைமர் ஆன் பண்ணி எவ்வளோ டைம் எடுத்துக்குதுங்கிறத பார்க்கலாம். (1.34 minutes ஆகுது 1% சார்ஜ் வரதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பிடி கேபிளை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 93% இருக்குது. இப்போ செக் பண்ணலாம் இது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இதோட டைமும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. கேபிள்னால பார்த்திங்கன்னா எந்த டிஃப்ரென்ஸும் வர மாதிரி தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா குவால்காம் ஏ டைப் சார்ஜரில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா 95% இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நியர்லி 2 minutes ஆகுது. நீங்கள் ஏ டைப்பில் போடுறப்ப அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சி டைப்பில் போடுறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யுது. எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 50 செகண்ட்ஸ் கிட்ட வந்து டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நீங்கள் பிடி கேபிள் அப்புறம் வந்து நார்மல் சி டைப் கேபிள் எது யூஸ் பண்ணாலும் பார்த்திங்கன்னா மோரார்லெஸ் சிமிலராக தான் இருக்குது, கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏ டைப்பில் போடுறப்ப கொஞ்சம் டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சி டைப்பில் போடுறப்ப இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டு சார்ஜிங்காக தான் இருக்குது. 90%க்கு மேலே வந்து வச்சு செக் பண்ணேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எல்லா ஃபோனும் பார்த்திங்கன்னா 90%க்கு மேலே அந்த சார்ஜிங் டைம் வந்து கொஞ்சம் எடுத்துக்க தான் செய்யும். இதே வந்து 10% 20%க்கு வச்சு நம்ம செக் பண்ணுறோன்னா இன்னும் கொஞ்சம் அந்த சார்ஜிங் டைம் வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் ஓகே, கொஞ்சம் ஓரளவு ஒரு ½ hourலேயே பார்த்திங்கன்னா ஃபுல் சார்ஜுக்கு வந்துடுது.
ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.